கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் அப்படின்னு சங்கீதம் 128 சொல்லப்பட்டிருக்கிறது. பல பேர் இதை திருமண நேரங்கள்ல இந்த வசனங்களை படிப்பாங்க. ஆனா இன்றைக்கு இதோடைய முக்கியமான அம்சத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் துக்கத்தையும் கண்ணீரையும் இல்லைங்க, கவலையும் கஷ்டங்களையும் இல்லைங்க, வியாதியும் வேதனையும் இல்லைங்க. நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நீங்க அதை பின்தொடர்ந்து போக வேணாம். நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்ந்து வரும். எப்ப தெரியுமா? நீங்க கர்த்தருடைய வீட்டுல நீடித்த நாட்களா இருப்பீங்க. கர்த்தருடைய வேத வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுதும், ஒரு குடும்பமாய் நீங்கள் ஒன்றிணைந்து தேவ வார்த்தையில அனுபவிக்கும் பொழுதும், தேவ வார்த்தையின் அனுபவங்களுக்குள்ள நீங்க போகும்போதும் தேவன் உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பார். அப்பதான் உங்கள் மனைவி வீட்டோர்களின் கனித்தரும் திராட்சை கொடியாகவும், உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தியை சுற்றி இருக்கும் ஒளிமவர கன்றுகளைப் போலவும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். மறந்துடாதீங்க, நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசிர்வதிக்கப்படணும் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்கணும். God bless you.